ஜெர்மன்ல இருந்து சீகன் பால்கு அப்படின்னு ஒரு ஜெர்மனி அறிஞர் 18ஆம் நூற்றாண்டுல, நம்ம நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல தரங்கம்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க தங்கி இருந்து நம்ம தமிழ் இலக்கியங்களை எல்லாம் படிச்சு அதை மொழிபெயர்ப்பு செஞ்சார். அது ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போனார். போற வழியில லண்டன் கடந்துதான் அவர் ஜெர்மனுக்கு போனார். அப்ப லண்டன்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஜார்ஜ் மன்னன் என்ன பண்ணாரு, ரொம்ப நல்ல அறிவுக்கான வேலைகள் எல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வருகின்ற வழியில் எங்க நாட்டுல ஒரு பாராட்டு விழா உங்களுக்காக நடத்தும், அதுல நீங்க கலந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சீகன் பால்னும் அந்த விழால கலந்துக்கிறார். ஒரு பெரிய மேடை லண்டன்ல, ஆங்கிலேயர்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மன்னன் ஆங்கிலேயன், பாராட்டுப்படுகிறவர் யாரு, ஜெர்மனிக்கார். இப்போ அவருக்கு பாராட்டு முன்னாடி இப்ப நமக்கு பரிசு கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாங்க. அந்த பத்திரத்தை கொடுக்கும் போது அதை வழங்குபவர் சொல்லுகிறார், சீகன் பால்கு அவர்களே, நீங்கள் ஜெர்மானியர், நாங்கள் ஆங்கிலேயர், பாராட்டு பத்திரத்தை நாங்கள் எங்களுடைய பழமையான மொழியான லத்தீனில் எழுதி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இதை வாங்கி வச்சுட்டு அவர் ஏற்புரை வழங்க வர்றார். அப்ப அவர் சொன்னார், இங்கே பாராட்டு தருகிற நீங்கள் ஆங்கிலேயர்கள், உங்க மொழி ஆங்கிலம், பாராட்டு பெறுகிற நான் ஜெர்மானியன், என்னுடைய மொழி ஜெர்மனி, பாராட்டு பத்திரத்தை நீங்கள் லத்தீன் மொழியில் தந்திருக்கிறீர்கள். இப்போது நான் என்ன மொழியில் ஏற்புரை வழங்க போகிறேன் தெரியுமா, உலகத்திலேயே பழமையும் பண்பாடும் தொன்மையும் மிக்க மொழியான தமிழில் பேச போகிறேன் என்று லண்டன் மண்ணில் தமிழில் பேசினார் ஒரு ஜெர்மானிய அறிஞர்.